பிளே ஆஃப்குள்ள வந்துட்டோம். நீ ஒதுங்கி நில்லு. விட்டு கொடுத்தோன்னு சொன்னா எகுரும் பல்லு. தம்பி நாங்க விட்டெல்லாம் கொடுக்கல, நீங்க நல்லா விளையாண்டீங்க, ஜெயிச்சு உள்ள போயிருக்கீங்க. அண்ணா 1% சான்ஸ், மிச்சம் 99% உழைப்ப போட்டு பிளே ஆஃப்குள்ள வந்திருக்கோம். சர்ரா யாரா தம்பி இல்லன்னா நல்லபடியா போய் கப் அடிச்சீங்கன்னா சந்தோஷம் தான். நீ என்ன எப்படி பேசிட்டு இருக்க? நீ ஏதாவது கேட்கணும், அதுக்கு பதில் சொல்லணும். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், கேளு. தம்பி பிளே ஆஃப் போய் ஃபைனல் போய் கப் அடிக்கிற வேலையை பாருங்கடா. பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா மூஞ்சி வருத்தமா இருக்கு. அது உங்கள்ட்ட தோத்த வருத்தம் இல்லடா, நேத்துக்கு தானே எங்க தலை தோனிய கடைசியா பார்த்தோம், இதுக்கப்புறம் அவரை எப்ப பார்க்க முடியும்னு தெரியல, அந்த வருத்தத்துல இருக்கோம்டா. என்னையா சொல்ற? ஒரு உண்மையான சிஎஸ்கே ஃபேனா நீங்க கப் அடிக்கணும் தானே நாங்க ஆசைப்படுறோம். ஏன்னா விராட் கோலி எங்களுக்கு பிடிக்கும்டா தம்பி. இந்த முறை ஃபைனல் ஜெயிச்சு தலைமை கையில கப்ப கொடுக்குறீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே செலிப்ரேட் பண்றோம். கண்டிப்பா. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை.